திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ஐயா ராஜா அவர்களையும் ஸ்ரீதேவி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வாங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் 4 பெருமக்கள் துதி. நடராஜா படிங்க வாங்க. ஆமா அவங்க படிக்கிறேன் நாங்க பாருங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழப்பாடி சித்திரமா படிங்க. படிங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்கய்யா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்புழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓளிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் சாமி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. உமா அம்மா வாங்கம்மா. பார்த்து திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குங்கள். சுவாயனம் தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேத்தனார் பரூரர் தெல்லும் குந்துத்தி நம்பி வரிஞான கண்டாத்தினர் வேணாடியல் வாய்ந்த திருவாளித முதர் மருகும் பொருட்டேத்தம சேத்தியாயர் மூலர் மண்ணும் திரு ஆளவாய ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீர கல்லாளர் ஒன்ககிலர் பாணர் பரணர் மெய்வுனர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளால திருமேவும் பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டான் நம்பி செய்கிலாரும் சிவநெறியே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையாரே திருநேரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையாரே. வாய் நமக்கு சுற்றமும். திருமுறை கோயில் அடைதல் வாங்க. வந்தவாசி செண்புவல்லியம்மா வாங்க. அருள் பெருகு தனி கடலும். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டும் எனவும் புவனம் முய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை நான கன்றும் அரசும் சென்று
செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே தெருட்கலை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கதவம் திறக்க. வாங்க தாமோதரையா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி தனலட்சுமி அம்மா வாங்க. 2வது பாட்டு. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணங்கிக்கிறேன். அருணனிந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயனம் கடிமலர் மலர மற்ற நலாம் கண்ணாம் திரள் நிறையறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று இன்னைக்கு திருவாசகத்துல 29வது பகுதி அருட்பத்து. அதுக்கேற்ற மாதிரி பாட்டு அமைஞ்சிருக்குது. அருட்பத்து படி சொல்ல அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி என்றாலும் அம்மா பாடினாங்க. நன்றி நன்றி. அதனாலே அருட்பத்து திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 245வது நாளாக அதுக்கு மாயா மகா மாயா சுத்தி அப்படின்னு இருக்காங்க. மாயை என்பது 2 வகை. ஒன்று உலகியல் மாயை, இன்னொன்று அருளியல் மாயை. நாம் உலகியல்ல 5 புலன்களாலே மயங்குகிறோம். அந்த மாயையை சுத்தம் செய்ய வேண்டும். அருளியல் நிலையிலே ஒரு மாயை இருக்குது. அது மாயா தனு விளக்குன்னு இறைவன் கொடுத்த கொடை. அந்த மாயா தனு விளக்கு என்பது நம்முடைய காயத்தை இறைவனுக்கு ஒப்படைத்தல். தலையே நீ வணங்காய், கண்காள் காண்மின்களோ, செவிகாள் கண்மின்களோ, மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய், கைகால் குப்பி தொழில் அக்கையால் பயனன் கால்களால் பயனன் என்று நம்முடைய உடல் உறுப்புகளை இறைப்பணிக்கு அர்ப்பணித்தல். அதுதான் மாயா தனு விளக்குன்னு பெறும். அது ரொம்ப சுலபமா சின்னமா ரொம்ப சுருக்கமா ஒரு பாட்டு சொல்லுவார் நம்முடைய மணிவாசக பெருமான். வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்துன்னு சொல்றார். அது மாயா தனு விளக்கு. இது உலகியல் மாயை. நம்ம உலகியல்ல நம்ம 50 ஆசைகளாலே மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 பொறிகளாலே சுவை ஒளி ஊறு ஓசை என்ற நாற்றமாகிய 5 புலன்களிலே நாம் ஆழ்ந்த வைக்கிறோம். அதை சுத்தம் செய்ய வேண்டால் எப்படி சுத்தம்? இது பெருமானுடைய திருநாமமாகிய 5 எழுத்தை ஓதி சுத்தம் செய்தல் என்று சொல்லுவார்கள். அதை தலைப்பா கொண்டதுதான் இந்த அருட்பத்து. அதுதான் அம்மா
அருள் நிதி தரவரும் அனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயன காட்டினாங்க. அந்த அருட்பத்துல முதல் பாட்டு சோதியே சுடரே. யார் யார் பாடுறது? முதல் பாட்டு நடராஜன் இருக்காங்களா? கணபதியா கூட வந்துட்டு இருக்காரு. நடராஜா படிங்க. கணபதியா படிக்கணும் படிங்க. நடராஜா படி. வீட்டுல இருக்காரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து படிக்கிறாரா? அன்னைக்கு மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கூட படிப்பாரு. வீட்டுக்கு வந்துட்டாராயா? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. பாடுங்க முதல் பாட்டு பாடுங்க. கணபதியா முடியுமா பாருங்க, உடம்பு முடியுமா பாருங்க. அடியாரோட பிரார்த்தனை வீண் போகாது அல்லவா? சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் நன்றி. அடியார் பெருமக்கள் பாய பொய்யம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நான் பரிபாலமாந்த பத்திரப்பாஞ்சை சமர்ப்பியாமி. ரூபதீபமாக்கியாமி. ரூபதீபம் சமர்ப்பியாமி. சிவாய சிற்றம்பலம். சிவாயிரம் சிற்றம்பலம். ஜோதியே சூழலி விளக்கே சுரிகுழல் மணந்தை பாதியே பழனே பால் எண்ணீட்ட பங்கயத்தை அறியா வீதியே செல்லத்து பெண்துறையில் கொடுத்த மரமே பேசி ஆதியேன் அடியேன் ஆரத்தன் ஆதனன் அருளாயே ஆதனருளாயே சிவாசி நிதியே செல்லத்து பெருந்தையில் நிறைமலர் கொடுத்த மேவியே ஆதியேன் அடியேன் ஆதத்தன் ஆதனன் அருளாயே. அடியார் மக்கள் நன்றி, வணக்கம். அடியாரோட பிரார்த்தனை அவங்க ஐயாவை சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டாந்துட்டு வாழ்க வாழ்க. நன்றி. அவங்க எப்போ இதயம் பலம் தான் ஒண்ணு. ஏன்னா இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் உட்காந்து பாட முடியுமா? ஜிஹெச்ல இருந்து பாடினாங்க. அதனால அந்த இதயம் பலம் தான். சும்மா வீக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வீக்குலாம் கிடையாது. வாழ்க. இப்போ அருட்பத்துல ஆரம்பிக்க சொல்ல எப்படி ஆரம்பிக்கிறாரு? சோதியே சுடரே சூழொளி விளக்கு. அந்த காலையில அது விளக்கேற்றி வைக்கிறது தான் அருள். ஆனா அதுக்குதான் வீட்டுல மனைவிக்கு விளக்கேற்ற வந்தவள்னு பேரு. அது எப்படி தெரியும்னு கேட்டா திருவம்பாவை மார்கழி மாதம் திருவம்பாவை முதல் பாட்டு அப்படிதான் சொல்லுது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுது இல்லையா? அந்த அருள் பெருஞ்சோதி என்பது மணிவாசகர் கொடுத்த கொடை. அந்த திருவாசகத்தை தலைமேல் சுமந்த வள்ளற்பெருமான் என்ன பண்ணாரு? தன்னுடைய முழக்கமாக அதை மாற்றிக்கொண்டார். ஆனா அவர் கொடுத்த கொடை இல்லை, அது வள்ளலார் கொடுத்ததில்ல. மணிவாசகத்தை அவர் பெற்று நமக்கு தந்தது. அதனாலே அதுல அந்த அருள் என்ற சொல் வருகிறது. சோதியே சுடரே சூழொளி விளக்க சொல்ல அந்த சோதி எப்படியது? பெருமானுடைய அருளாலே வந்தது. விளக்கேத்தனா அது இருக்கிற சோதியும் சுடரும் சிவமும் சக்தியுமாக நமக்கு காட்சி அளிப்பதனாலே அந்த சோதி என்பது பெருமானாகவும் சுடர் என்பது சக்தியாக இருப்பதனாலே அது அருட்பெருஞ்சோதி என்று காட்டினார். அருள் சக்தி, பெரும் என்பது சிவம், அதுதான் சோதி என்று சொல்லி காட்டுவார்கள். ஆனால் அருட்பெருஞ்சோதி சொன்ன உடனே வள்ளலாருடைய சமண சன்மார்க்க இதுதான் நெறின்னு சொல்றாங்க. அது திருவாசக நெறி. அந்த திருவாசகத்தை தலையிலே சுமந்த பெருமான் நம்முடைய வள்ளற்பெருமான். அதனால்தான் அவருக்கு சிறப்பு. வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்க. சும்மா ஏதோ படிச்சிடறதல்ல. அந்த மாணிக்க திருவாசகத்தை எப்படி படிக்கணும்னு அவர் நமக்கு கத்து தருகிறார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். அப்போ அது தித்திக்குதான். எப்படி தித்திக்குதுன்னு பட்டியல் போடுறாரு. நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே என் தேன் கலந்து பால் கலந்து செழுங்கரித்தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு
திருவாசகத்துக்கு சிறப்பு சொன்ன பெருமான் வள்ளற் பெருமான். அதனால அந்த திருவாசகத்தால் தான் அந்த அருட்பெருஞ்சொடர். இந்த பதிகம் அருட்பத்துன்னு தலைப்பு கொடுக்குது. அது சோதியை என்று ஆரம்பிக்கிறது. இதை இரண்டையும் சேர்த்துதான் திருவம்பா முதல் வரியிலேயே ஆதியம் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி என்று சொல்லி காட்டினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நிறுத்தனே நிமலா. நடராஜையா வாங்கய்யா. நன்றிங்க ஐயா. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க. நிறுத்தனே நிமலா நிற்றனே நெற்றி கண்ணனே விண்ணோலோர் பிரானே. நிறுத்தனே நிமலா நிற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுள்ளோர் பிரானே. பொறுத்தனே உன்னை ஓலமிட்டளறி உலகெல்லாம் தேடியும் காணேன். திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர். அறுத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே. அறுத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே. இசையா பாடும்போது நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுளோர் பிரானே அப்படின்னு பாடினா, ஓ கண்ணனை கூட பாடுறாரு வெளிவாசக பெருவாள் அப்படின்னு தோணும். அங்க கண்ணன்றது இங்க கண்ணன்ன்றது அந்த பெருமாள் அல்ல. முன்னாடி சொல்லி எப்படி இருக்குது? நெற்றி கண்ணனேன்னு இருக்குது. பெருமான் திருநீற்றை அணிந்து நெற்றி கண்ணனாக திகழ்கிறான். நெற்றி கண்ணன் என்பதுதான் ஆயுத எழுத்துல அந்த மேல இருக்கு சொல். அதுதான் ஐயா நிட்டை கூடல்னு ஆயுத எழுத்தா சொல்லி காட்டிய இலாடத்தானத்தை கொண்டு வந்து காட்டுகிறார். அதுதான் நிட்டை கூடல் இல்லையா? அதனால பெருமான் எப்படி நெற்றி கண்ணனாக நிட்டை கூடும் பெருமானாக இருக்கிறார். அவர் நிட்டையிலிருந்து ஆன்மாக்கள் இடர வேண்டும் என்று தவம் செய்கிறார். அந்த தவத்தை உணர்ந்து நாமும் தவம் செய்தால் இந்த நாடும் வீடும் சிறக்கும் என்பதுதான் அந்த நெட்டை கூடுதல். வாழ்க வாழ்க. அதனால இந்த நெற்றி கண்ணன் என்று படித்தா அந்த பொருள் தானா விளங்கிடும். வாழ்க வாழ்க. கொண்டு கூட்டுதல்னு பேர் அதுக்கு. எங்கள் நாயகனே. சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏலவார் குழலி மாறிடுவர். தங்கள் நாயகனே தக்கனை காமன் தனதுடல் தழல் விழித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையில் பெருமலர் குருந்தம் மேவிய சீர். அங்கன அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்தேன் என்றருளாயே. அங்கன அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்தேன் என்றருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த இடத்துல எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏலவார் குழலி மாறிடுவர். காஞ்சோத்துல அம்பாளுக்கு பேரு ஏலவார் குழலி பேரு. அதை காமாட்சின்னு மாத்திட்டாங்க. அதுக்கு ஏலவார் குழலி பேரு. அந்த ஏலவார் குழலிய சொல்லும் போது எப்படி சொல்றாரு? ஏலவார் குழலிமார் இருவர் என்று சொல்கிறார். பெருமான் ஒருவன் தான். அவனை வணங்குகிற அந்த பெருமாட்டி ஏலவார் குழலி ஒருத்தி தான். ஆனால் இங்கே இருவர் என்று சொல்லி காட்டுகிறார். யார் அந்த இருவர் என்று சொல்கிற போது, ஒண்ணு பெருமானை பூசித்த அந்த உமையம்மை, கைலாயத்தை பூசித் மாவடி சேவர்ல பூசித்த உமையம்மை, அவர் ஏலவார் குழலி. அப்ப இன்னொருத்தி யாரு? தலையிலே சுடுகிற கங்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கே கம்பை நதி. ஏன்னா ஏலவார் குழலி சொன்னால இங்க கம்பை மாநதி என்று சொல்லுவார்கள். அதனால கம்பை மாநதியையும் பெருமான் சுமந்தார். அந்த கம்பையங்கரையில அவர் இருந்தார். அதனால கம்பையங்கரை என்று சொல்றதுதான் அந்த வழக்கம். வாழ்க வாழ்க. நன்றி. 4வது பாட்டு. கமல நான்முகன். தேவி காட்டூர் வாங்க.
ஐயா அடியேன் கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா சரிம்மா, வாழ்க வாழ்க. சிவாய நம. செல்வத்துள் செல்வம் செல்வம். பட்டம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். கமல நான் மோகனும் கார்முகில் நிறுத்து கண்ணனும் நன்னோதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியல் தழல் வெளிப்பட எந்தாய் திமில நான் மாறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் கூர்ந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். அதெந்துவே என்று அருளாயே. பாடல் தோறும் சொல்ற சொல்லு அதெந்துவே என்று பயன்படாது. அது என்னப்பா, என்ன அருள் செய்ய போறேன்னு எனக்கு அப்படின்னு கேட்டா, என்னுடைய மலத்தை நீக்குவதுதான் அவன் செய்கிற அருள். ஏன்னா நாம் மலத்தோடு இருக்கிறோம், அவன் அமலனாக இருக்கிறான். அதுதான் அது விமலன்னு சொல்லுவாங்க, அமலன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவரு அமலன் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். அதனால மலத்தை அகற்றுகிற பெருமானாக இருக்கிறாரே, அதுதான் அவன் நமக்கு செய்யக்கூடிய அருள் என்ற செய்தியை சொல்லுகிற பாடலாக அமலனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. அவன் செய்கிற அருள் என்ன என்று கேட்டால் மலத்தை நீக்குதல், மாயை தனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாயவுமான அமுக்குதல் செய்தல். அதுக்கு அவன் என்ன பண்றான், வியந்தழலாய் வெளிப்படுகிறான். கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் என்றே திருமாலம்பரமம் தேடிய போது தழலாய் வந்து நின்ற அண்ணாமலை பெருமான். வாழ்க வாழ்க. துடிகொள் நேரிடையாள். சிவ லலிதா லோகநாதன் வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. 5வது பாடலுங்கள் ஐயா. 5. ஆமா, துடிகொள் நேரிடையாள். துடிகொள் நேரிடையாள் சுரி குழல் மடந்தை துணை முளை கண்கள் தோய் சுவடு பொடி கொள்வான் தழலில் புள்ளி போல் 2 பொங்கு ஒளி தங்கு மார்பினே செடி கொள்வான் பொழில் சோழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரி தழைத்தால் அதுந்துவே எந்தருளாயே. அதுந்து அருளாயே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அதெந்து வேணா அது என்னன்னு பொருள். இங்க 2 சொல்லு சொல்றார். ஒண்ணு அடிகளே என்ன சொல்றார், இன்னொன்னு அடியேன்னு சொல்றார். அடிகளே என்று சொல்கிற போது அந்த திருவடிகளை தருகின்ற பெருமான் அவன் இருக்கிறான். அடியேன் என்று சொல்கிற போது அவன் தருகின்ற திருவடியை பெறுபவனாக நாம் இருக்கிறோம். அப்ப கொண்டும் கொடுத்தும் குடிகுடியாண்டு ஈசற்கு ஆட்சிமின் என்ற வகையிலே அடியளே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. துப்பனே தூயாய். 6வது பாட்டு. ஜான்சி ராணி சதாசிவம் வாங்க. சிவாய நம. வணக்கங்க ஐயா. சிவாய நமங்கய்யா. வாங்கம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். துப்பனே தூயாய் தூய வெந்நீரு துதைந்தெழு துளங்கொளி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் உருசுவை அளிக்கும் அறமுதே செப்பமாமரைசி திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அது எந்துவே என்றருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. துப்பனே தூயாய் தூய வெண்ணீர். துப்பன் என்ற சொல்லுக்கு பவளம்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. அவன் பவளமேனியன்.
அதனாலே அதை துப்பனே என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். அந்த பவளம் என்பது தூய்மையின் அடையாளம். அதனால அதான் பூசை என்பது என்னன்னா அந்த தூய்மை தான் இல்லையா? ஸ்வச் பாரத்னு சொல்றாங்களே, அது என்னது? உலக தூய்மை, தெருவை தூய்மைப்படுத்துறது அப்படின்ற அல்ல, நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தல். அதனாலதான் திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, அந்த இந்த பஞ்ச சுத்தின்னு சொல்லதான் பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அததான் தூயாய் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பவளம், அந்த துப்பனே தூயானது பவளமாய்ந்து வெண்மையாக உள்ளத்தை வெண்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்துள்ள கருப்பு நீக்கி வெண்மை நீக்க வேண்டும். அதனாலதான் அந்த இவர் பாடுவார் நம்ம மெய்ப்பொருள் நாயன படத்துல, உள்ளத்தே கருப்பு வைத்துன்னு. ஆனா அந்த கருப்பை நீக்கி வெண்மையாக்க வேண்டும் என்பதற்காக துப்பானே தூயா என்று அந்த வெண்மை நிறம் அப்படின்னா பவளம் போல இருக்கணும் அப்படின்றார். வாழ்க வாழ. மெய்யனே விகிர்தா. ஐயா அரங்கோ பொன்னி ஐயா வாங்க வாங்க வாங்க. மெய்யனே விகிர்தா மேவளர் புறங்கள் மூன்றெரித்த கையனே காலனை காய்ந்த கருந்தழல் பிளம்பண்ணமேனி செய்யனே செல்வ திருப்பெரும் துறையில் செழுமலர் கூழ்ந்தும் ஐயனே அடியே ஆதரி தாழ்த்தார் அதந்துவே என்று இந்த சினிமாவில் ஒரு பாட்டு போடாங்க, நல்லா உழைச்சு ஓடா போயிட்டா வேற என்ன கையங்காலம் தானே மிச்சம்னு. அது மாதிரி இங்க பெருமானுடைய கையையும் காலையும் சொல்லி காட்டுகிறார். கை என்ன பண்ணுச்சு? முப்புறங்களை எரித்தது. கால் என்ன பண்ணுச்சு? காலனை உதைத்தது. எல்லாம் அடிவர்களுக்காக செய்த செய்கைகள். அதனால அவர் என்ன பண்ணாரு? புறங்கள் மூன்றெரித்த கையனே காலனை காலாற்காய்ந்த கையையும் காலையும் பெருமான் எதற்கு பயன்படுத்தினான்? முப்புறங்களை எரிப்பதற்கு கையை பயன்படுத்தினான். மேருவை வில்லாக வளைத்து அந்த முப்புறங்களை எரித்த போது கையை பயன்படுத்தினான். யமனை உதைக்க காலை பயன்படுத்தினான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. புறங்கள் மூன்றெரித்த கையனே காலனை காலாற்காய்ந்த என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. ஆனாதான் கையங்காலம் மிச்சன்றது என்று சொல்லுகிற போது நமக்கு பெருமானுடைய நினைவு வரணும். அவனுடைய கையும் காலும் புறங்களை எரித்தது, காலனை காலால் உரைத்தது, அதெல்லாம் அடியார்களுக்கான செய்த செய்கை என்று சொன்னால் பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். வாழ்க வாழ்க வாழ்க. முத்தனே முதல்வா. அடியேன் படிக்கிறியா? படிங்க படிங்க. முத்தனே முதல்வா முக்கணா முனிவா முட்டரா மலர் பரி திரைஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதங்குவே என்று அருளாவே. யாரு பக்தி செய்கிறார்களோ அவனுக்கு பரகதி தருவான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. பக்தியால் இணைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு ராணி அம்மா. மருளனேன் மனத்தை. மருளனே மனத்தை மயக்கர நோக்கி மறுமையொடிமையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாளரவும் கங்கனி தங்கு செஞ்சடையாய் தெருளனும் நான் மறைசே திருப்பெருந்துறையில்
செழுமலர் கூர்ந்தும் மேவிய அருளனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அருந்துவோ என்று அருளாயே. அருளனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அருந்துவோ என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். மருளனேன் மனத்தை மயக்கு அற நோக்கி என்று சொல்லி என்னுடைய மருள் என்பது மாயை, அந்த மாயையை விலக்க வேண்டும். அதனால அந்த மயக்க அறுவதற்காக பெருமான் நமக்கு அருள் செய்ய வேண்டும். அதுதான் அருள் சுத்தின்னு சொல்லி இந்த தலைப்பிலேயே மாயா சுத்தி என்று தலைப்பிட்டு இருக்கிறார்கள். அதனால அந்த தலைப்புக்கேத்த இந்த பாடலை வச்சு அதுக்கு தலைப்பிட்டார்கள் சொல்லுவாங்க. அதனால மருளனேன் மனத்தை மயக்கற நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே. எனக்கு அடுத்த பிறவி இல்லை, இந்த பிறவியிலேயே எல்லா வினையும் தீர்ந்து இரவாத இன்ப அன்பு பெறலாம் என்பதை மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருந்துவார் பொழில் சொல். சியாமலாமா வாங்க. சங்கரையா அடுத்தது சங்கரையா அடுத்தது படிக்க. சியாமலாமா வாங்க. சிவாயனம் ஐயா. வாங்கம்மா. திறந்துவார் பொழில் சோழ் இருபெருந்துறையில் செழுமலர் கூர்ந்தும் மேவிய சீர் இறந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுள்ளே நின்று பொருந்தவா கையிலை புகு நெருகிது காண் போதராயந்து அருளாயே. பொருந்தவா கையிலை புகு நெறியது காண் போதராயந்து அருளாயே. நன்றி ஐயா. சிவாய நம. அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால், அருந்தவா என்பது பெருமான் ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று தவம் செய்கிறான். அந்த பெருமானை நாமும் தவத்தாலே அடைந்து உய்யலாம் என்பதைத்தான் அருந்தவா நினைந்தே என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். அந்த அருந்தவன் தான் நெட்டை கூட. வாழ்க வாழ்க. சாமளம்மா ஐயா சொல்லுங்க ஐயா. அந்த பாட்டு இன்னொரு பாட படிக்குமா? திருந்துவார் பொழில் சோழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் கூர்ந்தும் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுள்ளே நின்று பொருந்தவா கையிலை நெறியது காண் போதராயந்து அருளாயே. நன்றி ஐயா. சிவாய நம. எதை அருள வேண்டும்? என்னத்தப்பா அருள்றது? அதந்து வேணா என்னத்த உனக்கு அருள்றது கேட்டா அந்த தவத்தை அருள வேண்டும். அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால், பெருமான் நமக்காக தவம் செய்கிறான். அந்த பெருமானை நாம் தவம் செய்து அடைய வேண்டும் என்ற அந்த நெட்டை கூடல் நிலையை அருள வேண்டும் என்ற வகையில அமைந்த பாடல். அந்த நெட்டை கூடினால் மாயை விலகும். மாயை விலகின வினைகள் சுட்டு எரிக்கப்படும். அதனாலே ஆணவம் அடங்கும். மாயை தனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவுமான அந்த செய்தி நான் தவம் இருக்கிறேன் என்று சொல்லி நான் என்ற எண்ணத்தை மிகாமல் பெருமான் நமக்காக தவம் இருக்கிறானே என்ற உருக்கத்தினாலே நெட்டை கூடினால் பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான் என்ற செய்தியை இந்த பாட்டுல சொல்லி காட்டார். எங்க ஐயா சொல்லுவார், அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால். அதனால ரெண்டாவது அடி சொன்னேன்.
அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. பெருமானை நோக்கி நாம் தவம் செய்கின்ற நான் என்ற எண்ணத்தை நீக்க வேண்டுமானால், இல்லை இல்லை அவன் எனக்காக தவம் செய்கிறான், இந்த ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று பெருமான் தவம் செய்கிறான், அந்த தவத்தை நினைத்து நான் உருகுவதுதான் நெட்டை கூடல். அந்த நெட்டை கூடல் வழியாக பெருமான் என்னை வந்து அடைந்து இந்த 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 காயத்தை கோயிலாக்கி, கடிமனம் அடிமையாக்கி, வாய்மையை தூய்மையாக்கி, மணி லிங்கமாக அமர்ந்து கொள்வான் என்ற செய்தியை சொல்ற பாட்டாக நெட்டை கூடலுக்கு இந்த பாட்டை எங்க ஐயா சொல்லி காட்டுவார். வாழ்க வாழ்க வாழ்க. அதனாலதான் இன்னொரு முறை படிக்க சொன்ன அந்த பாட்டை. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிவாயனம். ஏமா சாமலாமா, இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா? செங்கல்பட்டு வரீங்களா? என்னைக்கு ஐயா? கேசன் ஐயா அந்த விழா நடத்துறாரு. கேசன் ஐயா லைப்ரரியில விழா நடத்துறாரு. ஐயா இன்னைக்கு பாராயணம் இருக்கு எனக்கு. சரி சரிம்மா, சரி சரிம்மா, போயிட்டோம். அது முக்கியம். நீங்க பண்ண பாராயணம் தான் முக்கியம். நீங்க 500 1000 ஆகணுன்றது எங்க ஆசை. வாழ்க வாழ்க. நன்றி. பார்த்தேன் ஐயா உங்களோடது, அங்க இது கேசவன் ஐயாவோடது அனுப்பி இருக்கீங்க, பார்த்தேன். போன வருஷம் போகிறதுக்கு அனுப்பி கிடைச்சது. அதான் கேட்டேன், போன வாட்டி வந்தீங்களான்னு தான் கேட்டேன். சரி, நன்றி நன்றி நன்றி. நான் இன்னைக்கு குரூப்லயே அந்த செய்தியை போட்டிருக்கேன். யார் வேணாலும் வரலாம், இயன்றவர்கள்லாம் வந்து கலந்துக்கலாம். சிவநேரியிலயும் பெரிய அன்பர்கள் குழுவிலையும் போட்டிருக்கேன். இயன்றவர்கள் வந்து கலந்துக்கலாம். நல்ல ஒரு அருமையான நிகழ்ச்சியா இருக்கும் அது. நன்றி 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 நன்றி. அடுத்த ரவுண்டியா? அடுத்த ரவுண்ட் வாங்க. சங்கரையா வாங்க, முதல் பாட்டு படி. திருச்சிற்றம்பலம். சோதியே சுடரே சோதியே சுடரே சூழொலி விளக்கே சுரி குழற்பன முளை மடைந்தை பாதியே பரணே பால் கொள்வின் நீற்றாய் பங்கைய அயனுமாலரியா நிதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தமே வியசி ஆதிய அடியே ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே. ஆதிய அடியே ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. காலையில எழுந்தா விளக்கேற்றி வைக்கணும் இல்லையா? விளக்கினை ஏற்றி வெளியை அறிவின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கில் விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கதுதானே என்று திருமூலர் திருவாக்கு. அந்த விளக்கை ஏற்றி வச்சா அந்த விளக்கிலே அவன் அம்மையப்பனாக சோதியாக சுடராக திகழ்வான். சோதி என்பது சிவனை குறிக்கும், சுடர் என்பது சக்தியை குறிக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலே அந்த விளக்கிலே அவன் சோதியாய் சுடராயிருக்கிறான். அவன்தான் நமக்கெல்லாம் ஆதியும் அந்தமுமாகிய அருட்பெருஞ்சோதி. அதனாலே ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாய என்று பெருமான் அந்த விளக்கில இருக்கிற சோதியாய் சுடராய் நம் உள்ளத்திலே புகுந்து ஆணவமாகிய இருளை நீக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. அதுதான் மாயா சுத்தி என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு. நிறுத்தனே நிமலா. வாழப்பாடி சித்ராமாவாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. பெருமான் ஐயா எத்தனாவது பாடலுங்க ஐயா? 2வது பாட்டுமா? சரிங்க. 8:29:2. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுலோ பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலறி உலகெல்லாம் தேடியும் காணேன். திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அறுத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே.
நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான் ஒருத்தன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அந்த ஒருவன் என்னும் ஒருவனை நாம் ஓலமிட்டு அலறினால் அவன் வருவானா? ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலறி உலகெல்லாம் தேடியும் காணே. நான் ஓலமிட்டு அலர்னப்பா, ஆனா காணவில்லையே என்று சொன்னால் நாம் ஓலமிட்டால் அவன் வரமாட்டான். அவன் நம்மை நோக்கி ஓலமிட வேண்டும். ஓலமிடுவானா? இடுவான்னு தான் சொன்னதுதான் இயற்பகை நாயனார் புராணம். பெருமானை இருந்த இடத்திலிருந்து நினைந்து கொண்டிருந்தால் பெருமான் நம்மை நோக்கி ஓலமிடுவான். இயற்பகை முனிவா ஓலம் இண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம். அந்த மனைவியை ஒப்படைச்சிட்டு திரும்பி பார்க்காத போயிட்டாராம். அதனால பெருமான் என்ன பண்ணாரு, திருப்பி கூப்பிட்டாராம், ஓடிவா ஓடிவாள். ஏதோ ஆபத்து வந்துச்சா விடுதரா, இல்லப்பா நீ திரும்பி பார்க்காத போனியா, அதனால நான் உன்னை திரும்பி பார்க்கணுன்றதுக்காக கூப்பிட்டம்பான்னு சொன்னாராம். அப்படின்னு சேக்கிழார் சொல்லுவார். இயற்பகை முனிவா ஓலம். அந்த ஓலம்னு சொன்ன உடனே அந்த இயற்பகை நாயனா தான் வரும். இந்த மார்கழி உத்தரத்துல அவருடைய குரு பூஜை முந்தானத்துக்கு. இயற்பகை முனிவா ஓலம் இண்டு நீ வருவாய் ஓலம். ஆனா பெருமானை நோக்கி நான் ஓலமிடுகிறேன், நான் என்ற சொல் வந்தாலே அவன் காண மாட்டான். அதனால நான் ஓலமிடுவதை விட பெருமான் என்னை நோக்கி ஓலவிட வேண்டும் என்ற நினைவோடு இருந்தால் அந்த நினைவுதான் தவம். அந்த தவத்தின் வழியாக பெருமான் நம் உள்ளே புகுந்து நமக்கு அருள் செய்வான். புன்புலால் யாக்கை பொறை பொறை கனிய பொன்னெடும் கோயிலா புகுவான். வாழ்க 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 எங்கள் நாயகனே. தேவகி அம்மா வாங்க. தேவகி கணேஷ் ராஜா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நான் இன்னைக்கு படிக்கல ஐயா, நீங்க படிங்க. நான் சரிம்மா கேட்கிறேன். சரிம்மா 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 கேளுங்க, காதால கேளுங்க. காதால கேளுங்க. கற்றலில் கேட்கலே ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. கற்றலில் கேட்கலே வாழ்க. அடியன் பாட்டுமா சாமி. படிங்க. பாடுங்கம்மா பாடுங்கம்மா. நல்ல மாதிரி. எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏலவர் குழலி மாறிருவ தங்கள் நாயகனே தக்கனர் காமன் தனதுடல் தழல் ஏல விழித்த செங்கன் நாயகனே திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனாடியே ஆதரித்தழைத்தாள் அதுங்குவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி, நன்றி சாமி. ஸ்ரீதேவைய கோயிலுக்கு போயிடாரு போலுங்களா? அவரை மார்கழியில போய் விடாது. அப்புறம் பொங்கல் வந்து பொங்கலுக்கு அப்புறம் தான் அவரை பார்க்க முடியும். சரி, ரைட். சாமி. ஆமாமா, அங்க திருப்பிள்ளை வச்சு பாடினோம் இல்லையா காலையில கோயில்ல பூஜை பண்ணி, மார்கழி பூஜை. ரைட், நன்றி நன்றி. பாப்பாவும் தம்பியும் போயிட்டாங்க சாமி. பாப்பாவும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளோட போயிருக்காங்க. ரைட், நன்றி நன்றி நன்றி. தங்கள் நாயகனே தக்கனற்காமன் தனதுடல் தடலழ விழித்த செங்கண் நாயகனே. பெருமான் தடலாய் நின்று அருள் செய்கிறான். அந்த தடலாலே தக்கனை காமனை மறித்தான், தக்கனையும் மறித்தான், காமனையும் மறித்தான். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து கமல நான்முகன். ரயில்வே சித்ரா வாங்க. சித்ரா அம்மா வாங்க. பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கமல நான்முகனும் கார்முகில் நிறுத்து கண்ணனும் நன்னதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியன் தளல் வெளிப்பட்ட எந்தாய் திமேல நான் மறை சேர்த்திரு பெருந்துறையில் செழுமலர் குருத்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதுந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பாட்டுல திமில நான்மறை என்று ஒரு சொல்லி காட்டுகிறார். திமில என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள் கேட்டா முழங்குதல்னு பொருள். நான்மறை ஆகிய நமச்சிவாயத்தை ஓங்கி முழங்க வேண்டும். அதனால அது திமில நான்மறைன்னு பேரு. எப்படி முழங்குவது? நம்ம சேக்கிழார் சொல்லி காட்டினார். ஞானமின் நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொலாம்
ஆனசீர் நமச்சிவாய பதிகத்தை அங்கண் வானமும் நிலனும் கேட்க ஓதி ஈனமாம் பிறவி தீர யாவரும் வருக என்றார் என்று சொல்லி அந்த திமில நான்மறை என்பதை நான்மறைகளை ஆகிய அந்த அஞ்செழுத்தை ஓங்கி முழங்குதல் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். அதனால்தான் ஆயினேன் உனை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்று உன்னடிபணியா பெயனாகிலும் பெருநெறி காட்டாய் மாயனே மறிகடல் விடமுண்ட வானவா மணிகண்டத்து எம்மமுதே நாயினேன் உனை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்று உன் அடி பணியான பணிதல்னு அர்த்தம். நமச்சிவாய என்று பணிதல். அதாவது நம்ம ஐயா நடராஜா அடிக்கடி சொல்லுவார், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அந்த நமச்சிவாயதான் நான்மறை. அந்த நான்மறையை திமில நான்மறை என்று இந்த பாடலாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. துடிகொள் நேரிடையாள். சரஸ்வதி அம்மாவா? துடிகொள் நேரிடையாள் கரிகுழல் மடந்தை துணை முலை கண்கள் தோய் சுவடு ஒடிகொள்வான் தழலில் புள்ளி போல் இரண்டு பொங்கொழி தங்கு மார்பினே செடி கொள்வான் போழில் சூழ் பெரும் தூரையில் செடி கொள்வான் பொழில் சூழ் திருப்பெரும் தூரையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியே அடிகளே அடியேன் ஆதரி தழைத்தால் அந்ததுவே என்று அருளாயே அடிகளே அடியேன் ஆதரி தழைத்தால் அந்ததுவே என்று அருளாயே. நன்றி ஐயா. அந்த கடைசி சொல்லு அதெந்துவே என்று அருளாயே. அதெந்துவேன அது என்ன அப்படின்னு கேட்டா அது பெருமானுடைய அருள் என்று சொல்ல வேண்டும். அதான் அதுக்கு அருட்பத்துன்னு பேரு. அதெந்துவே என்பது என்ன என்று வினாவி நாம் பொருளுலகத்தை நம்மை அருளுலக அழைகிற அந்த 10 அருட்பத்து. அதனால அதெந்துவே என்ற சொல்லு. இன்னொன்னு முதல் சொல்ல வந்து அம்மா கரிகுழல். கரிகுழல் அது சுரிகுழல். பெருமானுடைய சடை நீண்ட சடை, அது வந்து அம்பாளுடைய குழல் சுருண்ட குழல், அதனால அது சுரிகுழல்னு பேரு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றிமா நன்றிமா. வணக்கம்மா. அடுத்து சுரிகுழல்னு படிக்கணும். இது வந்து அதெந்துவேன்னு படிக்கணும். சரிங்களா? இன்னொரு முறை படிக்கிறீங்களா? சரஸ்வதி இன்னொரு முறை படிக்கலாமா அந்த பாட்டை? இல்ல அதெந்துவே சொல்லணும். அதெந்துவே. ஆமா, முதல் வார்த்தையில சுரிகுழல்னு படிக்கணும், கடைசி வார்த்தை அதெந்துவேன்னு படிக்கணும். இன்னொரு முறை படிக்கலாம் நீங்க அத. கரிசுழல் ஏன்னா சுருண்ட குழல். பெருமானுடைய சடை நீண்ட சடை, அம்பாளுடையது சுருண்ட சடை, அதனால சுரிகுழல். இன்னொரு முறை படிக்குமா அந்த பாட்டை? வாழ்க. 5வது பாட்டு. துடிகொள் நேரிடையாள் சுரிகுழல் மடந்தை ஆடி வரலாமா? என்ன பச்சு? முதல்ல படிக்குமா? சரியா வரல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. முதல்ல இருந்து படிங்க. மைக் சரி பண்ணு. முதல்ல துடிகொள் நேர்கிடையாள் சுரிகொள் சரஸ்வதிமா டவருக்கு இடமா வாங்க. இப்ப கூட கேட்கல.
தவறுகிற விட்டு இடமா விட்டு வந்து வருது. பாடுங்க. விட்டு விட்டு பாடுங்க. துடிகொள் நேர்கிடையாள் சுரிகுழல் மடந்தை துணை முலை கண்கள் நோய் சுவடு பொடி கொள்வான் தழலில் புள்ளி போல் 2 பொங்கொழி தங்கு மார்பினே செடி கொள்வான் போதில் சூழ்திரு பெரும் துறையில் செழுமலர் கூறுந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அடிகளே அடியேன் ஆதரி தழைத்தால் அந்தந்துவே என்று அருளாயே. அதந்துவே என்று அருளாயே. நன்றியா. இந்த பதிகம் ஃபுல்லா கடைசியில வர சொல் அதெந்துவே என்று அருளாயே. அது என்னப்பான்னு கேட்டா அதுதான் பெருமானுடைய அருள் என்பதை தலைப்பிலே வைத்திருக்கிறார். அதனால பாடல் தோறும் அதெந்துவே அதெந்துவே என்று அருளாயே என்று சொல்லி காட்டுகிறார். அது என்ன என்றால் பெருமானுடைய திருவருள். அது என்ன எப்படி வரும்? அவனுடைய திருவடி மூலமாக வரும். அடிகளே அடியேன் ஆதரித்தழைத்தால் அவன் அந்த திருவடியை நமக்கு தருகிற பெருமான இருக்கிறான். அடியன் என்று சொல்லாலே அந்த திருவடியை நாம் பெறுகிற பொருளாக இருக்கிறோம். அதான் கொண்டும் வந்தும் குடிகுடியாண்டு ஈசற்கு ஆட்சி செய்தல். அதனால அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே என்பது அந்த அது என்ன என்பது பெருமானுடைய திருவடி, அதுதான் திருவருள். அதனாலே இந்த தலைப்புக்கு அருட்பத்துன்னு பேரு. வாழ்க வாழ்க. அடுத்து துப்பனே தூயாய். இருக்கா? அது எதுவேன்னு இருக்கா? இல்ல அது சொல் வந்து அதெந்துவேன்றா சொல்லு. அது என்ன என்று சொல்றதுக்காக அது அர்த்தத்துக்காக சொல்ல அந்த சொல்ல பிரிச்சு போட்டிருப்பாங்க. அது எந்து என்று சொன்னா எந்து என்ற சொல்லுக்கு அது அர்த்தம் வராது. அதெந்து என்று சொன்னாதான் என்ன என்ற பொருள் வரும். அதனால எந்துன்னா அதுக்கு வேற ஏதோ பொருள் சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா அதனால எந்து என்று சொல்லக்கூடாது, அது அதெந்து என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். மரபு சொல்லாத. வாழ்க வாழ்க. அந்த பதிகம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அந்த பாடல் ஃபுல்லா எல்லாம் ஒரு பாட்டுல அதெந்துன்னு இருக்கும். அதெந்துன்னா அது என்ன என்ற வினா. அந்த வினாக்கு பொருள் எது? பெருமானுடைய அருள் தான் அதுக்கு வினா, விடை. அதெந்து என்பது வினா, அருட்பத்து என்பது விடை. வாழ்க வாழ்க. சிவாய நமய்யா. வாழ்க வாழ்க. துப்பனே தூயாய் தூய வெந்நீரே துளைந்தெழு துளங்கும் ஒளிவயிரத்து துப்பனை தூயாய் தூய வெந்நீரே துளைந்தெழு துளங்கும் ஒளிவயிரத்து ஒப்பனை உன்னை உள்குவார் மனத்தின் ஒரு சுவை அளிக்கும் ஆரமுதே செப்பமாய் மறை திருப்பெரும் துறையில் செழுமலர் குரந்தம் மேவிய சீர் அப்பனே அடியே நாதரி தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே. அப்பனே அடியே நாதரி தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே. சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலையா. திருவடி வணங்கிக்கிறேன். மேல பாட்டுல திமில நான்மறைன்னு சொன்னார். அந்த நான்மறையாக நமச்சிவாயத்தை ஓங்கி ஒலிக்க வேண்டும். இந்த இடத்துல செப்பமாமறை சேர் என்று சொன்னார். அந்த நமச்சிவாயத்தை பலகால் ஓதினால் அதான் செப்புதல்னு பேரு. ஓதுதலுக்கு செப்புதல்னு பேரு. அந்த பலகால் ஓதினால்
அந்த நமசிவாய என்ற பெருமானுடைய திருநாமம் சிவாயனம் மந்திரமாக மாறும். அதனால அங்கே நான் திமில நான்மறை என்பது நமச்சிவாயத்தையும், இங்கே செப்பமாம் மறை என்பது சிவாயனம் என்ற சொல்லையும் குறிக்கும் என்று பொருள் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து ஏழாவது பாட்டு. மெய்யனே விகிதம். மெய்யனே விகிதா மேருவேவில்லா மேலவர் புறங்கள் மூன்றெரித்த கையனே காலார் காலனை காய்ந்த கடுந்தழற் பிழம்பென்ன மேனி செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமே வியசீர் ஐயனே அடியே நாதரி தடைத்தா அதுவென்றருளாயே ஐயனே அடியே நாதரி தடைத்தா அதுவென்றருளாயே. அது என்று இல்ல, அதெந்துவே. அதெந்து என்றது ஒரு தமிழ் சொல், நல்ல அருமையா சொல்ல. அது என்ன என்ற அர்த்தத்தை கொள்கிற அதெந்துவே என்ற சொல் அதெந்துன்னு படிக்கணும். அது சில பேர் அது எந்துன்னு பிரிச்சுட்டாங்க. எந்து என்ற சொல்லுக்கு பொருள் வந்து வேற மாதிரி சொல்றதுனால இந்த புக்ல அது என்று வேண்டார். சொல்ல பிரிக்கிறேன்னு சொல்லி சில இடத்துல சொல்ல பிரிச்சா பொருள் தரும். ஆனா சில இடத்துல சொல்ல பிரிச்சா அது சிதைஞ்சிடும் இல்லையா? அது தமிழுக்கே உரிய சிறப்பு. அதனால அதெந்து என்ற சொல்லுதான் மணிவாசகர் கொடுத்த கொடை. அந்த சொல்ல நம்ம பிரிச்சோம்னா அது பொருள் வேற மாதிரி போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால அது எந்து என்று சொல்லக்கூடாது, அதெந்து என்று சொல்லணும்னு எங்க ஐயா சொல்லி காட்டுவார். அதை அதனால அந்த சொல்ல ஒரு முறைக்கு 10 முறை பயன்படுத்தி இருக்கிறார். அதெந்து என்ற சொல்லுக்கு பெருமானுடைய அருள் என்று பொருள். அதனாலதான் அந்த தலைப்பே அருட்பத்துன்னு பேரு. அது நம்முடைய மாயையை சுத்தம் செய்யும் என்பதுதான். வாழ்க வாழ்க. முத்தனே முதல்வா. காந்திமதி அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம். முத்தனே முதல்வா முக்கண முனிவா முட்டர மலர் பறித்திரஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தரும் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனை அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். இந்த இடத்துல பெருமானுக்கு மொட்டரா மலர்ன்னு சொல்லி காட்டுகிறார். முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர் பறித்திரஞ்சு. மொட்டரா மலர் என்பது மலர்ந்தும் மலராத பூ. வண்டுகள் வந்து தேன் உண்டு வைப்பதற்கு முன்னானே உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில வண்டுகளை தேனை உண்பதற்கு முன்னால அந்த பூவை கொண்டு போய் பெருமானுடைய திருவடியிலே சாத்தி விட்டால் வண்டுகள் அங்கே வந்து பெருமானுடைய திருவடியிலே மொய்க்கும். அதனாலே அதற்கும் புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நேரா வந்து மலர்களை தேன் எடுத்துட்டு போய் உடம்பு உழைக்கிறத விட அதற்கு முன்னாடி அந்த வண்டுகள் வந்து சேர்ப்பதற்கு முன்னாடி அந்த பூவை காலங்கத்தால் எழுந்து போய் பறிச்சு பெருமானுடைய திருவடியை சேர்த்து விட்டால் வண்டுகள் அங்கே போய் பெருமானுடைய திருவடியிலே இல்ல அந்த தேனை நுகர்ந்து அதவும் பயன்பெறட்டும் என்பதற்காக மொட்டாரா மலர் என்று சொல்லுவார்கள். நீ மட்டும் பயன்படுவனா வண்டுகளும் பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்ற செய்தி என்று அங்க ஐயா சுட்டி காட்டுவார். அதெல்லாம் வாழ்க வாழ்க. மருளரேன் மனத்தை. பத்மாவதி அம்மாவாக. வாங்கம்மா வாங்கம்மா. மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடிம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாளரவம் கங்கை நீ தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறைசே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரி தழைத்தார் அதந்துவேன் என்று அருளாயே. அருளனே நடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அருளாயே. நன்றி ஐயா.
முதல்ல திமில நான்மறைன்னு சொல்லி காட்டார், செப்ப மாமறைன்னு சொல்லி காட்டார். இந்த இடத்துல தெருளு நான்மறை என்று சொல்லிக்கா. தெருளுதான் தெளிதல். பெருமானுடைய திருநாமமாகிய நமச்சிவாயத்தை ஓதினால் அது சிவாயன மந்திரமாக மாறும். அதை பலகால் சொல்ல சொல்ல அது சிவய சிவ என்று மாறி அதுக்கப்புறம் சிவ சிவ என்று வரும். அதனால நமசிவய சிவய நம சிவய சிவ 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 அதுதான் நான்மறை என்று எங்க ஐயா சொல்லி காட்டுவாங்க. அது முதல்ல நமசிவ என்பது சரியைக்கு உரியது, அதுக்கப்புறம் சிவயன என்பது கிரியைக்கு உரியது, சிவய சிவ என்பது யோகத்துக்குரியது. உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவிற்கு சிவய என்ற நடுவில் வரும். அதனால அது உடையாள் உந்தன் நடுவிற்கும்னு அது யோகத்துக்குரியது. அதுக்கப்புறம் சிவ சிவ என்று சொல்லுது ஞான நிலை. சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே என்று அதுதான் தெருளு நான்மறை ஆகிய அந்த 5 எழுத்தினுடைய 4 வடிவங்கள் என்று எங்க ஐயா சொல்லி காட்டுவாங்க. வாழ்க வாழ்க நம சிவய சிவய நம சிவய சிவ சிவ சிவ. அதுக்குன்னு ஒரு பாட்டு கூட இருப்பாங்க, நல்ல நம சிவய அப்படின்னு ஒரு வெண்பா கூட எழுதியிருப்பாங்க. அது சீலம் முதல் 4 நெறிக்கு உள்ள அந்த பெருமானுடைய 5 எழுத்து தான் நான்மறைன்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து திருந்து மாமரை, கடைசி பாட்டு நித்திலா அம்மாவா? சிற்றம்பலம் திருந்துவார் போலில் சோல் திருப்பெருந்துறையில் செழுமலர் கூர்ந்தமே வியசீர் இருந்தவார் எண்ணி ஏசரானே நேந்தேன் என்னுடைய எம்பிரான் என்றென் அருந்தவா நினைந்தே ஆதரித்தழைத்தாள் அலைக்கடல் அதனுளே நின்று பொருந்தவ கைலை புகுநெறி இது கான் போதரா என்றருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பொருந்தவா கையிலை புகுநெறி இதுகான் போதாராய் என்று அருளாயே. கையிலை புகும் நெறியது திமில நான்மறையாக நமசிவாயத்தை செப்புமறையாக மந்திரமாக மாற்றி அதுக்கப்புறம் அந்த தெருளு நான்மறையாகிய சிவய சிவ என்று மாற்றினால் சிவமும் சக்தியுமாகிய சிவ சிவ நமக்கு ஞானத்தை நல்கும். அதுதான் இறைவனுடைய அருள் என்பதை சொல்லி காட்டுறதாக இந்த பதிகத்தை சொல்லுவாங்க. அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைக்க வேண்டும். அதனாலே இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்துட்டு அந்த 5 எழுத்தை நினைதல் அதுதான் தெருளு நான்மறைன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட மணி 6 4 பேர் படிக்க வேண்டியிருக்கியா? நான் கடைசி பதித்து 4 பேர் வாழ்த்து சொல்ல சொல்லுங்க. அந்த 4 பேரும் என் வாழ்த்து அதெல்லாம் சொல்ல சொல்லுங்க. சரி. மணி 6 சொல்லுங்கம்மா. ஆமா சொல்லுங்கம்மா. அது இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க, எழுதி வச்சுக்கிறேன். நமசிவாய என்பது இறைவனுடைய திருநாமம்மா. நாதன் நாமம் நமசிவாய என்பது இறைவனுடைய திருநாமம். அத பலகால் சொன்னால் அந்த நம என்ற போய் சிவம் முன்னாடி வந்து அது சிவய நமன்னு பேரு. அது வந்து கிரியைக்குரிய பெருமான பூசி சொல்ல அதை கிரியைக்குரிய சொல்லாக சிவய நமன்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்சா அது என்ன ஆகும்? சிவய சிவ என்ற மந்திரமாக மாறும். அப்ப சிவத்துக்கு 2 சிவத்துக்கு நடுவுல யகரம் வந்துடும். அப்ப உயிர் வந்து அந்த சிவத்துக்கு நடுவில் உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியா என்றது. சிவ முன்னாடி ஒரு சிவ பின்னாடி ஒரு சிவ நடுவுல யகரம் இருக்கும். அது வந்து அதுதான் உண்மையான யோக நிலை. அது அப்படி அந்த யோக நிலையை எழுதினால் அப்புறம் யா என்ற அந்த ஆன்மா மறைந்து சிவ சிவ என்று மாறுகிற போது அது ஞான நிலையாக மாறி போகும். அதனால சரியை கிரியை யோகம் ஞானம் 4 நிலை: சீலம் நோன்பு செறிவு அறிவு என்று. சீல நிலையாகிய சரியைக்கு வந்து நமசிவாய என்ற மந்திரம், அந்த சரியை தொண்டு செய்வர்கள் நமசிவாய மந்திரத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெருமானை பூஜிக்கிற போது கிரியை செய்கிற போது சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யோக நிலையில பெருமான் உள்ளிருந்து உணர்த்தவதற்காக சிவய சிவ என்று சொல்லி ஆன்மாவை அந்த சிவத்துக்கு நடுவிலே கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அந்த ஆன்மா அடங்கி போனால் சிவய சிவ சிவ என்ற ஞானம் வரும் என்று சொல்லுவார்கள். அது ஞான நிலை. சீலம் நோன்பு செறிவு அறிவு.
அதான் சரியை கிரியை யோகம் ஞானம். அது ரொம்ப எளிமையா எங்க ஐயா சுட்டி காட்டுவார். நடத்தல் என்றும் வாழ்தல் என்றும் தேடல் என்றும் கூடல் என்றும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. ஐயா கடைசியா சீன் சொல்லிடணுமாங்க ஐயா? சிவ சிவ சொல்லி அடுத்து சீன் சொல்லிடணுமா ஐயா? அது சீடு சொல்றதா இல்ல. சிவம் எப்பவும் தனித்தே இருக்காது. சைவம் வந்து வனப்போடு சேர்ந்துதான். சீனு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சீனு சில பேர் சிகாரம்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அது வந்து சி என்பது எப்பவுமே தனித்து நிற்காது. வனப்போடு கூடி சிவம் நிற்கும். அந்த சிவதான் சைவம். சைவம் என்பது சிவம் தானே தவிர சி என்ற மட்டுமல்ல. சிகாரம் என்று தனித்து எப்பவுமே ஒலிக்காது. வகாரத்தோடு சேர்ந்துதான் ஒலிக்கும். அண்ணானே பஞ்சாக்கர வகைகள்னு எழுதியிருக்காங்க ஐயா. சில பேர் அது 4 தான் நெறி. நம்முடைய நெறி 4 தான். அது பஞ்சாக்கரண்டா 5 காட்டணுக்கு அது சீய தனியா ஒலிச்சா போதும் சில பேர் சொல்றாங்க. ஆனா அது வந்து நம்முடைய இதுக்கு ஏற்புடையதில்லை. அது வந்து அது வேற நிலை. அதாவது லிங்க இறைவனை மட்டுமே கும்பிடணும், அம்மையப்பெல்லாம் கிடையாது, பெருமான் ஒன்றை மட்டும் கும்பிடணும். அது ஏகான்மவாதம் பேசுறவங்க பேசுற பேச்சது. அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்முடைய நெறி சைவ நன்னெறி 4 தான். அது சீலம், நோன்பு, செறிவு, அறிவு. ஆனால் சிவய சிவ என்பதுதான் நம்முடைய திருமூலர் கூட சிவ சிவ என்றுதான் சொல்லி காட்டார். சி என்று தனியா சொல்வது இல்லை. அது லிங்க வழிபாடு இதுதான் இன்னைக்கு விளக்கம் தெரிஞ்சு. நான் 2 வருஷமா எழுதி வச்சிருக்கேன் ஐயா நோட்ல. இல்ல அதாவது லிங்கத்தை வழிபாடு லிங்கதாரணம் சொல்லி இல்லையா அந்த இவங்க லிங்கதாரணம் சொல்லி சிவத்தை மட்டுமே வழிபடணும்னு சொல்லி. ஆனா ஒரு முனிவர் என்ன பண்ணாரா, சிவத்தை மட்டும் சுத்தி வந்து வண்டு வடிவம் வந்து சக்தியை விட்டுட்டு சிவத்தை மட்டும் சுத்தி வந்தது. அப்புறம் அதுக்கு முத்தி கிடைக்கலன்றப்ப இல்ல சக்தியை சேர்த்து சொன்னா கிடைக்கும்னு சிவன் சொல்லி அதுதான் நம்ம சைவம்னு சொல்லி காட்டாங்க பெரியவர்கள். அதனால சிவம் தான் சைவமானது. எங்க ஐயா எழுதும்போது எழுதுவார், பித்தம் என்ற சொல் எப்படி பைத்தியமானதோ அதே மாதிரி சிவம் என்ற சொல் தான் சைவமானதுன்னு எங்க ஐயா எழுதி காட்டுவாங்க. அதனால சி வந்து தனியா அவங்களுக்கு அவசியம் இல்லை. சிகாரம் வந்து தனி அல்ல, சிவத்தோடு சேர்ந்ததுதான் சைவம். சிறப்பும் வனப்பும். சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லா சக்தி இல்லை. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்கவளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கொத்தும்பி. அதனாலதான் அப்பர் சாமி கூட அம்மையே அப்பா ஒப்பிலாமணியேன்னு பாடின மணிவாசகர் பாடினத அவரை அம்மை நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ அப்படியே சொல்லி காட்டினேன். சிறப்பும் வனப்பும் தான் அதுல வரும்னு சொல்லுவாங்க அந்த பாட்டை கூட. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி. அதான் 4 நெறிகள். அதுதான் 4 நெறிகள். சரியை கிரியை யோகம் ஞானம் 4 நெறிகள். சரியைக்கு நம சிவய, கிரியைக்கு சிவய நம, யோகத்துக்கு சிவய சிவ, ஞானத்துக்கு சிவ சிவ. ஆமா. ஓகேயா. அத வந்து அந்த சரியை வந்து நடத்தல் என்று சொல்வார் எங்க ஐயா. நாம் செய்யற அனைத்து காரியங்களுக்கு நடத்தல், அதுக்கு சரியைன்னு பேரு. அதுக்கப்புறம் கிரியைக்கு வந்து வாழ்தல் என்று சொல்வார். பெருமானோடு சேர்ந்து நாம் உலகில் வாழ பெருமானோடு சேர்ந்து வாழ வாழ்தல் என்று சொல்வார். அதுக்கப்புறம் வாழ்தலுக்கு அப்புறம் தேடல் என்று சொல்வார். தேடல் வந்து யோகம். பெருமானை வெளியில தேடாம உள்ள தேடணும், அதனால அதுக்கு தேடல் என்று சொல்வார். அப்படி தேடினா பெருமான் நம்மை வந்து நாம் தேர்வான் கூடாமல் பெருமான் நம்மை வந்து கூடுவான். அதுதான் சிவய சிவ, சிவ சிவன்னு பேரு. அதனால சிவ சிவ என்கிறர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே என்று இந்த பாட்டை சொல்லி காட்டி, இந்த பாட்டுல சிவ என்ற சொல்லு 9 வாட்டி வரும். அதை 12 முறை சொன்னா 108 ஆயிடும்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. அதனால அந்த பாட்டை அந்த ஒரு பாட்டை பாடினாலே 12 முறை சொன்னா 108 வந்துடும். அது 12 முறை சொன்னாலே அது 12 அந்த ஒரு பாட்டே 12 திருமுறைக்கும் சமம் என்று சொல்லுவார்கள். அதனால சிவம் சிவ சிவ என்கிறர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. அது என்னங்கன்னா பண்ணா அதுல 9 சிவ வரும். அதை 12 முறை சொன்னா 108 ஆயிடும். 100 பெருமானுக்கு 108 அர்ச்சனை. அந்த 12 முறை சொல்றதுனால நம்ம தோருடைய செவியன் முதல் என்றும் என்பாரு 12 திருமுறையை சொன்ன புண்ணே இந்த ஒரு பாட்டிலே கிடைக்கணும்னு எங்க ஐயா சொல்லி காட்டுவாங்க திருமந்திர உரை. அற்புதம். நன்றி. அற்புதம். நன்றி. நன்றி. பொன்னு செல் பாடுங்கம்மா.
ஓகே. உமாமா வாங்க, பொன்னுசல் படிங்க. மின்மினி பாருப்பா, இது பொண்ணு சொல்ல பாடத்துங்க 2வது நிகழ்ச்சியில பாடாதவங்க யாருன்னா இருந்தா பொன்னுசல் பாடுங்க. நீங்க நீங்க பாடுறதுல பொண்ணு சொல்லி நீங்க பாடுங்க. பொன்னுசல் 3வது பாட்டு முன்னேறும் மாதிரியும் 8, 16, 3 இந்த எடுத்தாங்கய்யா. சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னுசல். சிவாயன் 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 சிவாயன். 3வது பாட்டுங்களா ஐயா? ஆமா ஆமா, நேற்று 2வது பாட்டு பண்ணாங்க, இன்னைக்கு 3. சரி. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். முன்னேறும் மாதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளியே தன் கருணை வெள்ளத்து மன்னூர மண்ணுமணி உத்தர கோசமங்கை மின்னேறு மாடவியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னோ சல்லாடாமோ மின்னேறு மாடவியன் மாளிகை பாடியே பொன்னேறு பூன்முலையீர் பொன்னோ சல்லாடாமோ பொன்னோ சல்லாடாமோ பொன்னோ சல்லாடாமோ. இந்த பாட்டுல என்ன விசேஷம் கேட்டா, மின்னேறு வியன் மாளிகை பாடி என்று நான் வெறும் மாட மாளிகையும் கூடுகோத்து உலகிலே அழிந்திருக்கிறோம். ஆனால் அதுல இருந்து மாறி பெருமான் எனக்கு திருநீரு தந்தான். எப்படி நாவுக்கரசு பெருமானுக்கு திலகவதியார் திருநீரு தந்தாரோ அதே மாதிரி பெருமான் எனக்கு திருநீரு தந்தான். 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீரு எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்தென்று பெருமான் தனக்கு திருநீரு தந்த செய்தியை சொல்ற பாட்டு இந்த பாட்டு. வாழ்க வாழ்க. இன்னொரு முறை பாடுங்க. தண்ணீரு எனக்கு அருளி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். முன்னீரும் மாதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக் கருளியே தன் கருணை வெள்ளத்து மன்னூர மண்ணுமணி உத்தர கோசமங்கை மின்னேறு மாடவியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னோ சல்லாடாமோ பொன்னோ சல்லாடாமோ பொன்னோ சல்லாடாமோ. பெருமான் மெய்யலாம் வெந்நீர் அணிந்து சன்னித்த மேனியான் அந்த வெந்நீரை எனக்கு தந்தான். தண்ணீர் எனக்கு அருளினான். இப்படி உணர்ந்து பாடதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்த. அதனாலதான் 2வது அடி பாடம் செய்துக்கன்னா வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவுகள். வேகமா இசையில பாடுறதை விட கொஞ்சம் நின்று நிதானிச்சா பொருள் விளங்கும். தண்ணீர் எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூர மண்ணும் மணிதான் உத்தர கோசமங்கை பெருமான். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. திருக்கதவு அடைக்க கோபால் சரிதா படிக்கிறீங்களா? கோபால் சரிதா திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகரையா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வீடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை உடையான் அடிக்கீழ் பெருந்தாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள்
அணியார் கதவ தடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புழங்கன்னால்வான் புகழ்களையே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புழங்கன்னால்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து. உமா அம்மா வாங்க. மண்ணில் நல்ல வண்ணம். சிவாயனம திருச்சிட்டம்பலே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறையில்லை கண்ணில் நல்லாடுடன் கருந்தக கருணகர் பின்னில் நல்லாடுடன் பெருந்தகை இருந்ததே. சிவாயனம திருச்சிட்டம்பலே. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி போட்டிருக்காங்க எனக்கு. அதுல வந்து திருஞான சம்பந்த பெருமான் அந்த பெருமான் என்ன பண்ணாரா, சிவனிடத்திலே காட்டிய பிள்ளை பாசம்னு போட்டிருக்காரு அந்த தலைப்பு. சிவனிடம் காட்டிய பிள்ளை பாசம். அது இப்ப இந்த பாட்டு தான் விளக்க சொல்ல போறேன். அங்க மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்தாரு பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகனது செய்திதான் அங்க இன்னைக்கு சொற்பொழிவு அமையும். வாழ்க வாழ்க. ஏந்தவர்களாம் வந்து கலந்துக்கலாம். நான் குரூப்ல போட்டிருக்கேன். ஏந்தவர்களும் வந்து கலந்துக்கலாம். செங்கல்பட்டு ஆஸ்பத்திரி பின்னாடி இருக்காது. நான் ப்ரோக்ராம் அமைச்சிருக்கேன். அதுல முடிஞ்சவங்களும் வந்து கலந்துக்கலாம். வாங்க. நன்றி நன்றி. 9 மணிக்கு வந்தா காலையில டிஃபனு, மத்தியான சாப்பாடும் உண்டு. நிறைய கேட்பா சாப்பாடு உண்டாரு கேட்பாரு. அதனால காலையில டிஃபன் உண்டு, மத்தியான சாப்பாடு உண்டு. கூட என்ன பண்ணுவாங்க, போக்குவரத்து செலவு ஒரு கவர்ல போட்டு கொடுப்பாங்க ஏதாவது. வந்து செங்கல்பட்டுக்கு வந்துருங்க. எல்லாம் செங்கல்பட்டுக்கு வந்துருங்க. சிவபெருமானே ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி செங்கல்பட்டு பெரிய ஆஸ்பத்திரி பின்பக்கம். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அந்த அழைப்பு போட்டிருக்கோம். அதுலயே ரூட் எல்லாம் கூட போட்டிருக்கோம். வரலாம். வாங்க வாங்க வாங்க. வேற யாராவது நன்றிங்க. வேற யாராவது பாடணும்னு விருப்பப்படுறீங்களா? வாழ்த்து வாழ்த்து. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பாதம் வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்து அவன் தாய் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிற்றம்பலம். நன்றி நன்றி. மியூட் ஓபன் பண்ணுங்க. போரூர் செண்பகவல்லியம்மா பரகவதி அம்மா மியூட் ஓபன் பண்ணுங்க. அவங்க ஏதாவது வாழ்த்து படிக்கணும் படிக்கணும். போதும் சாமி, நேரம் இல்ல சாமி. வாழ்த்து படிக்கணும் படிக்கணும். செங்கல்பட்டா ஆஸ்பத்திரிக்கு போவோம். செங்கல்படாம செங்கல்பட்டுக்கு வந்துருங்கன்னு ஐயா கூப்பிட்டுருக்காங்க ஐயா. முடிஞ்சவங்க வாங்க ஐயா. சிவசிவா ஐயா. செங்கல்பட்டு சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. செங்கல்பட்டு செங்கல்பட்டுனா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஐயா. அது இல்லாமயே பின்னாடி ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க செங்கல்பட்டுல. அதுக்கு ஆமா உண்மைங்க ஐயா. செங்கல்பட்டுல ஹாஸ்பிட்டல் தான் போற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். அது இல்லாம அரங்கோயா சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கீங்க. திருவடி அந்த நம்ம சாக்கிய நாயனார் வந்து பெருமான் மேல கல் எறிந்தார்னு போட்டுப்பாரு. அது என்ன கல் எறிந்தார செங்கல் எறிந்தார்னு சொல்லுவாரு. எனக்கு அருங்கல் பட்டா இதாயிடும் சொல்லி செங்கல்ல எறிந்தார்னு இருக்கும் பெரியவான்ல பாட்டு. செங்கல் என்ற சொல்ல அந்த இடத்துல பயன்படுத்தி இருப்பார் சேக்கிழார். சாக்கிய நாயன புராணத்துல பார்த்தா தெரியும். நம்ம போறதெல்லாம் கருங்கல்லா இருக்குங்க. அது செம்மையான கல்லுங்க. நம்பியாண்டா நம்பி பாட்டுல வருது அந்த செங்கல் என்ற சொல்ல. நம்பியாண்டா நம்பியோட திருத்தொண்ட திருவந்தாதில வருதுன்னு நினைக்கிறேன். செங்கல் எறிந்தார்னு. செங்கல்ல எரிஞ்சிருப்பாருங்கய்யா. நம்ம கருங்கல்ல இருந்தா அது பெருமான் மேல இது பட்டுரும் இல்லையா, வடு வந்துடும். அதனால செங்கல் இருந்தா அது தூளாயிடும். அதனால அத செங்கல் என்ற சொல்லாலே நம்ம நம்பியாண்டா நம்பி திருத்தொண்ட திருவந்தாதில சொல்லி காட்டியிருப்பார். செங்கல் நமக்கு செங்கல் பண்ணா ஆஸ்பத்திரி தான் ஞாபகம். செங்கல்னா நம்பியா சாக்கிய நாயனா நினைவு வரணும் இல்லையா? கண்டிப்பா. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னுவாங்க. சாமிக்கு கண்ணடி தான் நிறைய படும். சரி, நல்லதுங்க. சிவபெருமானே முடிச்சுக்கலாமா ஐயா? ராஜா ஐயா க்ளோஸ் பண்ணிக்கலாமா? முடிச்சுக்கலாயா? சரிங்க. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய
திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை நீதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒரு நிகழ்வும், சரியாக 9:50க்கு திருத்தொண்ட தொகையும், 10 மணிக்கு மேல பொன்னூசலும், அதற்கு பிறகு ஆத்மார்த்த பூசை அகபூசையாக நாம் செய்து வருகிறோம். அந்த பூசையிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் ஒருமுறை அடியார் பெருமக்களுக்கு நன்றிகளை கூறி நிகழ்ச்சியை நீதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.